உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஐஓஜி டிவி நேயர்களுக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிறது அன்பு மகன், அன்பு நண்பன், அன்பு சகோதரன் எப்படி வேணாலும் சொல்லலாம். மை டியர் ஸ்ரீ, happy to meet you and I'm really happy to be with you now. ஸோ இது ஒன்றும் இல்லை ஸ்ரீ, நம்ம ஒரு கேஷுவல் டாக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி, இல்லை ரோட்டில் பேசுகிற மாதிரி, இல்லை நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் பேச போகிறோம். ஒரே ஒரு மெயின் இதோட கான்செப்ட் என்னென்னா, இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி எங்கே போயிட்டுருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே போயிட்டுருக்கு, ரிலீஜியன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஜென்ரலாக நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ க்ளோரி டு ஜீசஸ். இங்கே வந்திருக்கிறது எதுவுமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜீசஸ் பிளான் பண்ணாமல் நடக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி இங்கே இதை நம்ம பேசணுன்றது அவரோட சித்தம். இல்லைன்னா அது நடக்காது. ரெண்டாவது, இங்கே நம்ம மதத்தை பற்றியோ இல்லை மத மாற்றத்தை பற்றியோ இந்த மாதிரிலாம் பேச போகிறது இல்லை. இல்லை, நம்ம மதம் மாற்றுறவங்களுக்கு விஷயமாகவே நம்ம பேசல. ஏன்னா மதம் மாறினவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமு. ஏன்னா என்னென்னா சார், யானை கிட்ட சொன்னால் கூட யானை கூட புரிஞ்சுக்கும் போட்டிருக்கு. இந்த மதம் பிடிச்சா யானை இப்போ தும்சம் பண்ணி சட்னி ஆக்கிது, அது கூட புரிஞ்சுக்கும் போட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரு யானையை கூட அந்த இந்த 4-5 குருடர்கள் இந்த யானையை அவங்க பெர்செப்ஷன் இருக்கிற மாதிரி இவங்க என்னன்னே தெரியாம அவங்க தொட்டு பார்த்த இடத்த வச்சுட்டு ஒரு சர்ச்சு கட்டிடுறாங்க. அதை சொல்லுவாங்க, வாழை தொட்டவன் வால் மாதிரி சர்ச்சு கட்டிடுறான். ஆமா. ஸோ இது என்னன்னா, இதை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் இதுக்கு அதிமேதாவதியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்றைக்குமே சொல்கிறது, நான் ஜீசஸோட கழுதை தான். ஐ எம் ஜஸ்ட் அ டாங்கி. எல்லாரும் இங்கே இவருக்கு என்ன தெரியும், இவர் அந்த ஃபீல்டில் இருக்கார், இவர் சினிமா இருக்கார், இவர் என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் புல்பிட் முன்னாடி நடிக்கல, நான் கேமரா முன்னாடி ஆக்ஷனாக நடிப்பேன், கட்டு நான் நிறுத்திடுவேன், அவ்வளோதான். ஏன்னா என்ன இந்த காஸ்பிள் ஃபிலிம்ஸ்லாம் நான் என்ன அப்படின்னு உங்ககிட்ட நடித்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பற்றி தெரியும். அதுலேயே நம்ம யதார்த்தத்தை தான் பண்ணுவோமே தவிர நம்ம அதையும் நம்ம எந்த விதமான சாயத்தை பூசவே மாட்டோம். பட் சரி, அந்த ஃபில்ம் அது ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு. நான் இதோ சத்திய தேடி, என் மகனே, அதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் பேசினா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா யூத்து அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் நிறையா யூத் அதை சார் படம் மாதிரின்னு சொல்லாதீங்க, அது படம் தான், தேட்டரில் வரல, அவ்வளோதான், அது படம் மாதிரி கிடையாது, படம் தான். அதனால் அந்த விஷயத்தில் ரியலி இன்றைக்கும் நான் யூ ஹவ் டன் யுவர் ஜாப், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஜீசஸ் கொடுத்த ஒரு வாய்ப்பு, நீங்கள் சொல்லி கொடுத்தது. ஸோ அவ்வளோதான். ஸோ சார் இன்றைக்கி என்னென்னா சார், ஏகப்பட்ட விஷயங்கள், சில நேரங்களில் கோபம் வருது, சில நேரங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது, சில நேரங்களில் இப்போ கூட கெஞ்சி கேட்குறோம், நம்ம ரொம்ப ஹம்பிளாக கெஞ்சி தான் கேட்குறோம், வேண்டாம். சாரி ஃபார் இன்டர்வீனிங். வருத்தத்தில் வருகிற கோபம் தான் இயேசு கிறிஸ்துக்கே வந்தது. நீங்கள் மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 3rd சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சூம்பி போன கை உள்ளவனை அந்த சர்ச்சில் எழுந்துச்சு நில்லுன்னுவார். அப்போ அவர் வருத்தப்பட்டு அவர்களை கோபம் கொண்டாருன்னு இருக்கும். அவருக்கு வந்த கோபமே வருத்தத்தில் தான் வந்தது. அதனால் வருத்தப்பட்டு கோபம் வருது தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமு. அதனால் இது கோபத்துக்காக இல்லை, வருத்தத்திற்காக. அதனால் நம்ம யாரையும் நம்ம கோபப்பட்டு யாரையும் நம்ம திட்ட போகிறதில்லை. நம்மள தான் நிறைய பேர் திட்டுறாங்க. அது பரவாயில்ல சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு திட்டும் எனக்கு ஒரு ஸ்டாராக பார்க்குறேன். அந்த ஸ்டாரை நான் பேஜாக குத்திக்கிறேன். ஓகே. ஏன்னா இவங்க நம்ம பைபிளில் பார்த்த மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க, ஜீசஸே அப்படி திட்டினோம். இன்றைக்கி ஜீசஸ் வந்தார்னா, இன்றைக்கி ஒரு வேளை ஜீசஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு சர்ச்சுக்குள்ளே ஜீசஸ் போகிறாருன்னா அவரை உள்ளே விடுவாங்களான்னு தெரியாது. அப்படியே உள்ளே விட்டாங்கன்னா கடைசியில் உள்ள எங்கேயோ உட்கார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சேர் கிடைக்குமான்னு தெரியல அவருக்கு. ஏன்னா அங்கே நல்ல அந்த ஃபாரின் காரில் வரவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சூட்டில் வரவங்களுக்கும் பாவம் ரெண்டுமே அவர்கிட்ட கிடையாது. அதனால அவர் இப்போ அந்த அங்கேயே இப்போ வேறு வேறு டிசைன் அவரே புதுசாக பார்ப்பார் இந்த அங்கேயே. என்னடா இது. ரெண்டாவது, சப்போஸ் அவர் நின்றுட்டு முன்னாடி நின்னாருனா கூட, ஹலோ ஜீசஸ்
நவருங்க பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு மறைச்சிட்டு இருக்கிறீங்க தள்ளுங்க அப்படின்ட்டுருவாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படி கேட்க வந்தா ஏங்க என்ன பாஸ்டர் பேசும்போது குறுக்கு பேசிட்டு இருக்காரு யார் அவர் இயேசு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அவருக்கே இன்னைக்கு இந்த நிலைமை தான். சரி கிரிட்டிசிசம்னு வரும்போது இப்போ என்ன தெரியுமா 2 தான். நம்ம சைடில் அங்கி அந்த சைடில் சங்கி. ஆனால் 2 ஒன்று தான். சங்கியும் அங்கேயும் ஒன்று அது மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ அதில் நம்ம வந்து வாட் கேன் பி டன் இனிமே நம்ம வர சமுதாயத்துக்கு இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி இருக்க இந்த ரிலீஜியஸாக போயிட்டுருக்க விஷயங்களில் அதை வந்து எப்படி கொண்டு போகலான்னு